கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். பனிமூட்டம் பாகம் 2ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவன் அப்படி உறைந்து போனதின் காரணம், அந்த மணப்பெண். அவள் வேறு யாரும் இல்லை, ரவியின் ஊரில் அவனை மொட்டை கிணற்றின் நுனியில் இருந்து கீழே இழுத்துப் போட்டவள். வாழ்வில் அவன் மனம் நினைத்துப் பார்த்த ஒரே பெண் அவள்தான். அவளிடம் பேசியதில்லை, பழகியதில்லை. இருப்பினும் அவன் மனதில் பிம்பமாக நின்று விட்டாள். அது காதலா என்று கூட அவனுக்கு தெரியாது. மணமேடையின் பக்கத்தில் மணமகள் பெயர் சீதா என்றிருப்பதை பார்த்தான். அவன் விரும்பி கும்பிடும் ராமபிரானின் பிராட்டியின் பெயர். மனம் நெகிழ்ந்து போனான். அவள் சிவப்பு வண்ண பட்டுப்புடவையில் தேவதையாக காட்சியளித்தாள். இன்று அவள் வேறொருவனின் மனையாளாகப் போகிறாள் என்ற எண்ணம் வந்ததும் சத்தமில்லாமல் கத்தி ஒன்று அவன் இதயத்தில் இறங்குவதைப் போல் இருந்தது. ஒன்றும் செய்ய முடியாத ஜடமாக நின்றான். திடீரென அம்மண்டபத்தில் ஒரே சலசலப்பு. இருவர் வாய்ச்சண்டை இட்டுக் கொண்டிருந்தனர். ஒருவர் மணப்பெண்ணின் தாய்மாமன், மற்றொருவர் மாப்பிள்ளையின் மாமன் முறை. எங்கு தொடங்கியது இந்த பிரச்சனை என்று தெரியவில்லை. அது வளர்ந்து வளர்ந்து வாய்ச்சண்டையாகிவிட்டது. இரு வீட்டாரும் சமாதானம் செய்ய முற்பட்டனர். கடைசியில் அது முற்றி கைகலப்பில் முடிந்தது. பொறுமையை இழந்த ஸ்ரீதர் மணமேடையை விட்டு கீழே இறங்கி வந்தான். இருவரையும் சமரசம் செய்ய முற்பட்டான். அப்பொழுது திடீரென சீதாவின் தாய்மாமனின் ஓங்கிய கை ஸ்ரீதரின் முகத்தில் பலாரென்று விழுந்தது. இதை எதிர்பாராத ஸ்ரீதர் நிலைதடுமாறிப் போனான். அவர் அதை அறிந்து செய்யவில்லை. ஒரு நிமிடம் திருமண மண்டபமே ஸ்தம்பித்தது. நிலை தடுமாறிய தன் மகனை ஓடி வந்து பிடித்தனர் அவனது பெற்றோர்கள். யார் மீது கைய வச்சிங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று சீறினார் ஸ்ரீதரின் தாய். சீதாவின் தாய்மாமன் ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டார். அங்கு இன்னும் சண்டை வலுப்பெற்றது. ஒன்றும் புரியாமல் சீதா மேடையில் தனித்து விடப்பட்டாள். ஸ்ரீதர் அவமானத்தில் குறுகிப் போயிருந்தான். சீதாவின் பெற்றோர்கள் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து நின்றனர். என்னங்க, உங்க தம்பி என் பையன் மேல கை வச்சிருக்காரு, ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. இதுதான் நீங்க என் பையனுக்கு கொடுக்கிற மரியாதையா? இப்பவே என் பையன் நிலைமை எப்படின்னா என்று சீதாவின் தாயை பார்த்து ஸ்ரீதரின் தாய் கோபாவேசமாக பேசினாள். ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க என்று சீதாவின் தாய் கெஞ்சினாள். ஸ்ரீதர் நேராக மணமேடைக்குச் சென்று, சீதா, என்ன மன்னிச்சிடு. இந்த கல்யாணம் நடக்காது. மீறி நடந்தாலும் இந்த நிகழ்வு என் மனதை விட்டு அழியாது. அதை உன் மீது என்றாவது ஒரு நாள் காட்டிவிட்டால் பிரச்சனையாகிவிடும். என் வீட்டாரும் இதை வைத்து உன்னை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காயப்படுத்துவர். இதையெல்லாம் யோசிச்சுதான் சொல்றேன், இந்த கல்யாணம் வேண்டாம் என்று. இவ்வாறு கூறிவிட்டு சீதாவின் பதிலை எதிர்பார்க்காமல் மேடையை விட்டு கிளம்பினான் ஸ்ரீதர். சீதாவின் பார்வையில் 1000 கேள்விகள். நான் என்ன தவறு செய்தேன்? என் மீது நீங்கள் கொண்ட அன்பு அவ்வளவுதானா? ஏன் என்னை பற்றி யாருமே யோசிக்கவில்லை? இவ்வாறாக நிறைய கேள்விகள், துயரங்கள் கண்ணீராக அவள் கன்னம் தொட்டு ஓடியது. சந்துருவின் மனம் அவளுக்காக மருகியது. அவள் விழிநீர் கேட்கும் கேள்விகள் அவன் செவியில் விழுந்தது. அன்று கண்களை உருட்டி உருட்டி அவனை மிரட்டியவள் இன்று விழிநீர் நிறைய காட்சியளித்தாள். அவளை சமாதானம் செய்ய ஒருவரும் மேடையில் இல்லாதது வழி தெரியாமல் பாலைவனத்தில் தனித்து விடப்பட்ட குழந்தை பரிதவிப்பது போல் காட்சியளித்தது. அவனுக்கு அவளை தேற்ற முடியாத சூழ்நிலை. தான் இச்சூழ்நிலையில் இருப்பதை நினைத்து நொந்து கொண்டான். சீதாவின் பெற்றோர்கள் ஸ்ரீதரிடம் கெஞ்சினர். மாப்பிள்ள, கல்யாணம் நின்னு போச்சுன்னா எல்லாருக்கும் பெரிய துயரமாயிடும். கொஞ்சம் யோசிங்க மாப்பிள்ள என்று மன்றாடினர். என்னது மாப்பிள்ளையா? நல்லா அசிங்கப்படுத்திட்டு இப்ப என்னையா மாப்பிள்ளன்னு என்று ஸ்ரீதர் வீட்டின் உறவினர்கள் மல்லுக்கு நின்றனர். சீதாவின் பெற்றோரின் மன்றாடல் விழலுக்கு இறைத்த நீராகிப் போனது. ஸ்ரீதரின் நண்பர்களும் முயற்சித்தனர். ஒன்றும் பண்ண முடியவில்லை. சீதா அவர்களுக்கு ஒரே மகள். நன்கு படித்து இன்று ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறாள்.
செல்லமாக வளர்க்கப்பட்டாலும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வளர்ந்த ஒரு பெண். ஸ்ரீதர் வீட்டினர் அனைவரும் மண்டபத்தை விட்டு வெளியேறினர். சீதா நின்ற இடத்திலேயே கல்லாகிப் போனாள். சீதாவின் தாய் அவளை அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டாள். சீதாவின் தந்தை தலையில் கை வைத்துக் கொண்டு புலம்பினார். என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலையே என்று கலங்கினார். அனைவரும் அவரை பலவாறு தேற்ற முயற்சித்தனர். அனைத்தும் வீணாகி போனது. சந்துருவாள் சீதாவை அக்கோலத்தில் பார்க்க முடியவில்லை. அவ்விடத்தை விட்டு நீங்க எண்ணினான். பாவம், இப்படி கல்யாணம் நின்னு போச்சே, இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அப்படி பண்ணிக்கிட்டாலும் 1000 பிரச்சனை வருமே என்று இரு பெண்கள் பேசுவது சந்துருவின் காதில் விழுந்தது. சந்துரு கைபேசியை உயர்ப்பித்து ரவியை அழைத்தான். எடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அழைத்தான். ஒரு வழியாக எடுத்து, என்னடா, ஏன் இப்படி கால் பண்ணிட்டே இருக்க? நான் சொல்லிட்டு தானே காலை கட் பண்ணேன் என்று கோபமாக பேசினான். ரவி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு என்றான். என்னடா சொல்லு என்று எரிச்சலுடன் பேசினான். கைபேசி கேமராவில் சீதாவை காண்பித்தான். டேய், இந்த பொண்ணு அன்னைக்கு ஊர்ல பார்த்த பொண்ணுதானே என்றான். ஆமாண்டா என்றான் சந்துரு. அங்கு நடந்த சம்பவத்தை சுருக்கமாக சொன்னான். அடப்பாவிகளா, அவனுக்கு பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது, இவனுங்க என்னன்னா இப்படி பண்றானுங்களே என்றான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான் சந்துரு. என்னது, நீ லூசாடா என்றான் ரவி. எனக்கு அவளை இப்படி பார்க்க பிடிக்கல. இனிமேல் அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும், அதான் என்றான். எனக்குன்னு நீ ஒருத்தன் மட்டும்தான் இருக்க. உன்கிட்ட சொல்லாம கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இது என் வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான நேரம், அதான் உன்னை கூப்பிட்டேன் என்றான். ரவி கண்கலங்கி விட்டான். உனக்கு நல்ல மனசுடா. அந்த பொண்ணு எப்படின்னு தெரியலையேடா, அதான் யோசிக்கிறேன். சிறிது யோசனைக்கு பிறகு, சரிடா பண்ணிக்கோ. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு எது நடந்தாலும் நான் இருக்கேன்டா உனக்கு என்றான். நான் லைவ்லேயே இருக்கேன், நீ போய் பேசு என்றான். சந்துரு மனதை திடப்படுத்திக் கொண்டு நேராக சீதாவின் தந்தையிடம் சென்றான். சார், என் பேர் சந்துரு என்றான். ஏறிட்டு அவனை பார்த்தார். அவர் பார்வையில் இதை எதுக்கு ஏங்கிட்ட சொல்ற என்று பிரதிபலித்தது. நான் ஒரு மருத்துவர் சார். பின்பு அவன் வேலை செய்யும் மருத்துவமனை பற்றியும் மேல் படிப்பு படிப்பதை பற்றியும் கூறினான். குழப்பத்துடன் பார்த்தார் சீதாவின் தந்தை. இந்த சூழல்ல இத சொல்லணுமான்னு தெரியல, நீங்க சம்மதிச்சீங்கன்னா நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். சீதாவின் தந்தை திடுக்கிட்டு எழுந்து, என்ன சொல்றீங்க என்றார். இந்த விஷயம் அறிந்து அனைவரும் திடுக்கிட்டனர். அவனுடைய நண்பர்கள் மேலும் திடுக்கிட்டு, என்னடா பண்ற என்று திட்டினர். நான் யோசிச்சுதான் சொல்றேன் என்றான் சந்துரு. அடுத்து என்ன நடந்தது என்பதை இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.